ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவக்காயில் பொரியல் செஞ்சுருப்போம், சாலட் சாப்பிட்ருப்போம். ஃபஸ்ட் டைம் இதில் ஒரு குழம்பு டைப்பில் செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி ஒரு 4-5, சீரகம் ஒரு ஸ்பூன், கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 பத்தை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இது மிக்சி ஜாரில் ஆறினோடனே இதை அரைச்சிக்கலாம். இப்போ திருப்பியும் பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 20 பல்லு உள்ள ஒரு பெரிய பூண்டு அதை உரிச்சு போட்டுக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ கோவக்காவை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் 1/4 ஸ்பூன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கோவக்காய் வேகட்டும். காய் வெந்துருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். இது ஊற்றியாச்சு, கலக்கியாச்சு. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றலாம். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஊற்றிடலாம். வேர்க்கடலை, முந்திரி, எள்ளு, சீரகம், தேங்காய், இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை கலக்கிடலாம். இது ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளோட கோவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகி கொதிச்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கோவக்காய் காரக்குழம்பு, கோவக்காய். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.